வணக்க மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசான ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ நல்ல சம்பளம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக டெய்லி 2 வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக நம்மளோட வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற இது இவங்க ஆன்லைன் மூலயமா தான் அப்ளிகேஷன்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆஃப்லைனில் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நேரடியான ஒரு ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்கு எந்த ஒரு பரீட்சையும் எதுவுமே கிடையாது. இதுக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ பிஏ டு ஆனரபிள் ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி டு ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரியாகவும் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்ட்ரார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ரிஜிஸ்ட்ராருக்கு வேலை பார்க்கணுன்னாலும், பர்சனல் கிளர்க் டு டெப்டி ரிஜிஸ்ட்ரார்ஸாக வேலை பார்க்கணுன்னாலும் 4 ஓப்பனிங் இருக்குது. சரிங்களா? பிஏ ஆனரபிள் ஜட்ஜுக்கு ஒரு பிஏவாகவும், ஆனரபிள் ஜட்ஜுக்கு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரலுக்கு பர்சனல் செக்ரட்டரியாகவும், அப்புறம் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்குமே, பர்சனல் கிளர்க்காக டெப்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்குமே வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு தாங்க இது. ஓகேங்களா? ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ லேப்டாப் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் மொபைல்லலாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சிஸ், எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் ஆனரபிள் ஜட்ஜுக்கு நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ பாருங்கள், 56,100 இருந்து 2,05,000. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள். 56,100 இருந்து 2,05,000. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28 வேகன்சி இருக்குங்க. அதுவுமே ஸ்பெஷல் பேல தான் வருவீங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெஜிஸ்ட்ரார் ஜென்ரலுக்கு, அவங்களுக்கும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், 56,100 இருந்து 2,05,000 வரைக்கும். சரிங்களா? ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கு ஆளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, ரெஜிஸ்ட்ராருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு வேலைக்கு உங்களுக்கு 36,400 இருந்து 1,34,000 வரைக்கும் கொடுக்குறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. போஸ்ட் வேகன்சிஸ் 14 வேகன்சி இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது பர்சனல் கிளர்க் டு டெப்டி ரெஜிஸ்ட்ரார்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 20,600 இருந்து 75,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. 4 பேரை வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. 18 வயசு நிரம்பியவர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வயசு உங்களுக்கு 37 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் இருந்தால் மேக்ஸிமம் வயசு 37 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 32 வயசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட்க்கு அவங்களுக்கு 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய கேட்டகரி வைஸ் அவங்க ஸ்பிட் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்ன படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் எங்களுக்கு போதுங்க. அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிசனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த டிசிப்ளின் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா வேலைக்குமே இந்த ஒரு 4 ரோல் இருக்குங்க இல்லையா, இந்த 4 ரோலுக்கு எந்த டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹையரு, அதே மாதிரி தமிழும் உங்களுக்கு டைப்ரைட்டிங் ஹையரு, சீனியர் கிரேடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே இங்கிலீஷும் தமிழ் ஹையரு சீனியர் கிரேடு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிசி அண்ட் அதர்ஸ் அண்ட் யூஆர் கேட்டகரியில் 1,200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் வர்றவங்க
ஃபீ எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் சில டிஸ்ட்ரிக்ட் விடோஸ்க்கு அவங்க அந்த மாதிரி கேட்டகரியில் வர்றவங்களுக்குமே ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து சிபிடி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு காமன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாமை ஒழுங்காக எழுதணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 150 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிபிடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அது வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் பியில் வந்து நீங்கள் டிகிரியில் படிச்சிருக்க டிஸ்கிரிப்டிவ் டைப் இங்கிலீஷ் பேஸ்டில் இருக்கிற இங்கிலீஷ் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் வந்து எஸ்ஏ ரைட்டிங்கு, ப்ரெஸி ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன், உங்களோட ஓன் சென்டென்சஸாக மேக் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்களா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டு, அந்த மாதிரி தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டு 2மே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மக்களே? ஸோ இதை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வேலை கிடைக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல சம்பளம். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.